கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு. மைத்திரியுடன் இணைந்து விஜயதாச ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்த சந்திரிகா. கோவிட் தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி நிறுவனம் முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது சிலருக்கு குருதி உறைவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு குருதி கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி பல்வேறு குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் சேற்றுடன் மிகவும் அதிகமாக்கி காட்டப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக 51 வழக்குகள் பிரித்தானிய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 100 மில்லியன் யூரோ பெறுமதியான நஷ்டஈடு கோரப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த இலங்கை விமானப்படையின் விமானப்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி ஒன்று செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்று காலை 10:25 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் விமானப்படை வீரரின் கையில் இருந்த T-56 ரக துப்பாக்கியே தவறுதலாக செயற்பட்டுள்ளதாகவும் இதனால் இவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி செயற்பட்டதனால் விமான நிலைய முனையம் ஒன்றின் உட்கூரையில் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் விசேட விருந்தினர் பகுதியான VIP லாஞ்ச் கோல்ட் ரோட் முனைய பகுதியிலேயே சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம். மேலும் இதன்போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பாரிய உயர்வு பதிவாகியிருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் ரூபாவின் பெறுமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் 2 மே தின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மே தின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் 2 இடங்களில் நடைபெறும் இருவேறு கட்சிகளின் மே தின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார். அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்று நாளை காலை 10:50 மணியளவில் கொட்டகலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மே தின கூட்டத்தில் முதலாவதாக கலந்து கொள்ள உள்ளார். இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு குறித்து முக்கிய அறிவிப்பொன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் நாளை பிற்பகல் கொழும்பு மாளிகாவத்தை மைதானத்தில் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொள்ள உள்ளார். சுதந்திர கட்சியை சீரழித்து மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது நற்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ளக் கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் பல அரசியல் கட்சி
கட்சிகளில் உறுப்பினராக பதவி வகித்த விஜயதாச ராஜபக்ஷ அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கத்தில் சுதந்திர கட்சிக்கு வருகை தந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கட்சியின் பதில் தவிசாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளமை சுதந்திர கட்சியின் யாப்புக்கு முற்றிலும் விரோதமானது. மைத்ரிபால ஸ்ரீசேன வீதியில் செல்பவர்களை அழைத்து வந்து அவர்களை நிறைவேற்று சபையில் அமர செய்து தவறான தீர்மானங்களை எடுத்துள்ளார். நாட்டின் நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்ஷவுக்கு அரசியல் கட்சிகளின் யாப்பு மற்றும் பொது சட்டம் பற்றி கூற வேண்டிய தேவை இல்லை. சுதந்திர கட்சியை சீரழித்து மைத்ரிபால ஸ்ரீசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது நற்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ள கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் இடையே விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மேற்கொண்ட சிறப்பு விஜயத்தின் போதே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவட்ட மற்றும் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெறும் வயதை எட்டிய போதிலும் கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் பாப்பரசர் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தேசிய தொடர்பாடல் படிப்பாளர் ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். எனினும் கர்தினால் சேவை நீடிப்பு கோரியதாக கூறி அரசாங்க அமைச்சர் ஒருவரினால் நாடாளுமன்றத்தில் தவறான அறிக்கையொன்று வெளியிட பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் கர்தினால் சேவை நீடிப்பை கோரவில்லை என அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் தாம் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டதாக கர்தினால் 1.5 வருடங்களுக்கு முன்பே வத்திகானுக்கு அறிவித்துவிட்டார். எனினும் கர்தினால் இன்னும் பணிபுரிய முடியும் என்பதால் அவரை பணியை தொடருமாறு பாப்பரசர் வேண்டுகோள் விடுத்ததாக தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையும் கர்தினாலை கொழும்பு பேராயர் பதவியில் நீடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பெருங்கடல் மற்றும் செங்கடலில் பயணித்த 4 கப்பல்கள் மீது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த MSC ஓரியன் என்ற கொள்கலன் கப்பல் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலுடன் தொடர்பில் உள்ள கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சைக்ளேட்ஸ் என்ற வணிக கப்பலையும் செங்கடலில் பயணித்த 2 அமெரிக்க கடற்படை கப்பல்களையும் தாக்கியதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்று தெரிவித்தனர். அத்தோடு அண்மையில் செங்கடலில் பயணித்த பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீதும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது.